நாளை நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் ஜெயிலானி, சல்மான் மற்றும் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். முதலாக சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். சென்னையை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது, அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. 2026 மற்றும் 2027 கல்வியாண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான நீட் தேர்வு என்பது கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட அந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் நீட் வினாத்தாள் என்பது கசிந்திருக்கிறது. இந்த கசிந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. நாடாளுமன்றத்திலும் கூட இது தொடர்பாக கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்காக இருந்தது. தொடர்ச்சியாக இந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மறுதேர்வு என்பது மாணவர்களுக்கு இழக்கக்கூடிய அநியாயம் என்பதாக தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான அந்த நீட் மறுதேர்வு என்பது நாளை நடைபெறும் என்பதாக ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதிலும் நாளைய தினம் இந்த நீட் மறுதேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் நீட் மறுதேர்வு நடைபெறுவதற்கான அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த முறை நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியதன் காரணமாக மத்திய கல்வித்துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்விற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வினாத்தாள்கள் என்பது ஹெலிகாப்டர் பாதுகாப்போடு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தேர்வை பொறுத்தவரை தமிழகத்தில் சார்ந்த மாணவ மாணவியர்கள் என 1,42,000 மாணவ மாணவிகள் நாளைய தினம் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் நாளை தேர்வு எழுத வருவார்கள் என்பதாக கூறப்படுகிறது. தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கான அந்த நேர கட்டுப்பாடு என்பது காலை 11 மணியிலிருந்து 1:30 மணி அளவிற்குள்ளாக அந்த தேர்வு மையங்களுக்கு வந்துவிட வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 307 மையங்கள் என்பது இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. 1,42,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகிறார்கள். அவர்கள் 307 மையங்களில் அந்த தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 43 மையங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 43 மையங்கள்ல சென்னையை சேர்ந்த சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதுவதற்கான அந்த முன்னேற்பாடு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த முறை போன்று இந்த முறை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தேர்வுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும், அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு என்பதும், அதே போன்று இந்த நீட் தேர்வு பத்திரமாகவும் சிறப்பாகவும் நடைபெற வேண்டும் என்பதற்காக கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாள்கள் கண்காணிப்பை போன்று பரீட்சை எழுத வரக்கூடிய, அதாவது தேர்வு எழுத வரக்கூடிய இந்த மாணவ மாணவியர்களுக்கான அந்த கட்டுப்பாடுகளும் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயோமெட்ரிக் முறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பயோமெட்ரிக் முறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகள் போன்று அவர்கள் வரக்கூடியவர்கள் அது தொடர்பான ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு அந்த நீட் தேர்வு எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஹால் டிக்கெட், அதே போன்று அவர்கள் தொடர்புடைய அந்த புகைப்படம் மற்றும் ஆதார் கார்டு ஒரிஜினல், அவர்கள் தொடர்புடைய ஏதேனும் ஒரு ஆவணங்கள் ஒரிஜினல் என்பதை எடுத்து வர வேண்டும். அவர்கள் வர வேண்டும் என்றால் அந்த தேர்வு என்பது பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரையிலாக நடைபெறுகிறது. வழக்கமாக 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். இது மறுதேர்வு என்பதன் காரணமாக 15 நிமிடம் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தேர்வுக்கு வரக்கூடியவர்கள் காலை 11 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக மையங்களுக்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறத்தில் நீட் மறுதேர்வுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில மற்றொரு புறத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக கண்டனங்கள் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், குறிப்பாக நீட் தேர்வு என்பது வேண்டாம் என்பதாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த நீட் தேர்வு என்பது தமிழகத்தில் நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்தியா முழுவதும் இந்த நீட் தேர்வு என்பது தமிழகத்திற்கு முரணானது, இது ஏற்கத்தக்கதல்ல என்பதாக தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில பாதுகாப்பான தேர்வு என்பதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு வந்த
அந்த நீட் தேர்விலேயே கடந்த முறை வினாத்தாள் கசிவு என்பது நிகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த தேர்வு என்பது இருக்கக்கூடாது, மறுதேர்வு என்பது மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த மாணவ அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். நாம் இன்று காலையிலும் கூட பார்த்தோம், ஆளுநர் மாளிகை முன்பாக மாணவ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று மாலை காங்கிரஸ் மாணவர் அமைப்பு சார்பில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு புறத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது, மற்றொரு புறத்தில் இந்த ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான இந்த நீட் மறுதேர்வு என்பது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. எனவே நீட் மறுதேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட அந்த விதிமுறைகளை பின்பற்றி பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் அந்த தேர்வினை வந்து சேர வேண்டும். அதே போன்று எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் தேர்வினை சிறப்பாக எழுத வேண்டும் என்பதே அனைவரதும் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நீட் மறுதேர்வானது தமிழகத்தில் பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சென்னை, நெல்லை மற்றும் மதுரையிலிருந்து நேரலையில் வழங்கியதற்கு நன்றி.